மலேசியாவுக்கு A3 மதிப்பீட்டை நிலைநிறுத்தியது மூடிஸ் ரேட்டிங் நிறுவனம். பிரதமர் பெருமிதம். பத்துமலை திருத்தலத்தில் இயங்கும் மின் படிக்கட்டுகள் கட்டுமான பூமி பூஜை விழா சிறப்பாக நடந்தேறியது. வரலாறு படைத்த ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் நாட்டிலேயே முழுக்க டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட முதல் ஆலய நிர்வாக முறை. சுங்காய் சீலிங் செல்ல மார்ச் முதல் பெர்மிட் தேவை. 120 நாட்கள் நீருக்கடியில் உயிர் வாழ்ந்து உலக சாதனை படைத்தார் ஜெர்மனியர். அமெரிக்காவின் கடன் தர நிர்ணய நிறுவனமான மூடிஸ் ட்ரேடிங்ஸ் மலேசியாவின் கடன் தர மதிப்பீட்டை A3 எனும் நிலையிலான அந்தஸ்தில் நிலைநிறுத்தியுள்ளது. இதுகுறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இது நிலையற்ற உலக பொருளாதார சூழலிலும் மலேசிய பொருளாதார உருமாற்ற திட்டங்களை தொடரும் மடானி அரசாங்கத்தின் கடப்பாட்டுக்கு கிடைத்த அங்கீகாரமாகும். பொருளாதாரத்தில் புதுமைகளை ஏற்படுத்தி வட்டார வளர்ச்சியை உந்தச் செய்து அதன் அனுகூலங்கள் நாட்டு மக்கள் அனுபவிப்பதை அரசாங்கம் தொடர்ந்து உறுதி செய்யும் என அவர் கூறினார். மூடிஸ் ரேட்டிங் வெளியிட்ட அறிக்கையில் வரும் ஈராண்டுகளில் மலேசியா அபரிமித வளர்ச்சி காணும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. நிலைத்தன்மை மிக்க விலை, பன்முகத்தன்மை கொண்ட பொருளாதார கட்டமைப்பு, வலுவான மூலதன சந்தை ஆகியவற்றால் உந்தப்பட்டு மலேசிய பொருளாதாரம் வலுவுடன் இருப்பதாகவும் மூடிஸ் பாராட்டியிருக்கிறது. மூடிஸ் போன்ற முன்னணி நிறுவனங்கள் உலக நாடுகளின் பொருளாதாரத்துக்கு அளிக்கும் மதிப்பீடுதான் முதலீட்டாளர்களால் கவனிக்கப்படுகிறது. எந்த முதலீட்டாளரும் ஒரு நாட்டில் முதலீடு செய்வதற்கு முன் அந்நாட்டுக்கு மேற்கண்ட நிறுவனங்கள் அளித்துள்ள கிரேட் தரத்தை கவனித்து ஆய்வு செய்த பிறகே முதலீடு செய்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக பிரசித்தி பெற்ற பத்துமலை திருத்தலத்தில் எஸ்கலேட்டர் எனும் இயங்கும் மின் படிக்கட்டுகள் அமைக்கப்படும் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை இன்று சிறப்பாக நடைபெற்றது. திருத்தல அடிவாரத்தில் நடைபெற்ற இந்த பூமி பூஜையை ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான்ஸ்ரீ ஆர் நடராஜாவின் துணைவியர் பொன்ஸ்ரீ மல்லிகா நடராஜா குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். எந்த தடையும் இல்லாமல் பணிகள் நடைபெற்றால் 2026ஆம் ஆண்டிற்குள் இயங்கும் மின் படிக்கட்டுகளுக்கான பணி ஓரளவுக்கு முழுமையடைந்துவிடும் என தான்ஸ்ரீ நடராஜா நம்பிக்கை தெரிவித்தார். தைப்பூசம் இன்னும் 2 வாரங்களில் வெகு விமரிசையாக பத்துமலையில் நடைபெறவிருக்கின்றது. அதை முன்னிட்டு இன்று 25/1 மீன் வண்டி அதாவது எஸ்கலேட்டர் அதற்கான பூமி பூஜை காலை 11 மணிக்கு நடைபெற்றது. வெற்றிகரமாக சிறப்பாக பூஜை நடைபெற்றது. இந்த பூஜை நடைபெற்றது ஏற்றாற்போல் இந்த வேலைகளும் துரிதப்படுத்தப்பட்டு 2026 ஆண்டு தைப்பூசத்தில் நாம் எஸ்கலேட்டரில் செல்வதற்குரிய ஒரு வாய்ப்பை தேவஸ்தானம் ஏற்படுத்தி கொடுக்கும். தான்ஸ்ரீ ஆர் நடராஜா தலைமையில் பூமி பூஜை நடைபெற்ற நிலையில் அவர் செங்கற்கற்களை எடுத்து வழங்க மைமா தலைவரும் தேவஸ்தான அறங்காவலருமான டத்தோ சிவகுமார் அடிக்கல் வைத்து புதிய கட்டுமான பணியை துவக்கி வைத்தார். இனிஷியலி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சாயில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியாச்சு. அப்படி இருந்தோட அடுத்த வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்காக இந்த இடத்துல போயிட்டு பல கோரைங்களாம் நடக்கும். அதுக்கு அந்த உண்டானதான் இந்த பூமி பூஜை நடக்குது. அதுக்காக தான் இன்னைக்கு இந்த பூமி பூஜை நடந்தது. இந்த நீங்களாம் பார்த்தீங்களா, ஏன்னா முதலாச்சு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அது ஒரு அங்கீகாரம் வரணும். ஓகே, அந்த விஷயத்துல அது முடிஞ்சோடனே சாயில் இன்வெஸ்டிகேஷன் நடந்துருச்சு. அது முடிஞ்சோடனே சில ஃபைலிங் வேலைலாம் நடக்கும். எல்லா ஒத்துழைச்சிருக்காங்களா, எந்த தடங்கள் இல்லாமல் இருந்தால் வர 2026 கண்டிப்பாக இந்த எஸ்கலேட்டரோட வேலை ஒரு முழுமையான கட்டுப்பட முடியாம இருந்தாலும் அந்த எஸ்கலேட்டர் தோற்றம் வந்துடும். ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பசாரின் ஒத்துழைப்பில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அனுமதிகளுக்கான வேலைகளும் நிலையாக நடைபெற்று வருவதாக டத்தோ சிவகுமார் கூறினார். ஸ்லாங்கூர் கவர்மெண்ட்
மந்திரி பஸ்ஸா அவரோட பர்சனல் கெப்பாசிட்டி மந்திரி பஸ்ஸா அவர் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து எல்லா அங்கீகாரமும் எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்குறேன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காரு. ஆனா அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால அவர் கண்டிப்பாக அவர் சொன்ன ஒரு வார்த்தைகளை நம்பி நம்ம எல்லாம் வந்து இந்த வேலையில் இறங்கியிருப்போம். ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்த எஸ்கலேட்டர் என்பது ஒரு நம்மளுக்கு நம்ம தமிழர்களுக்கும் சரி, அது மலேசியாலும் சரி, இது ஒரு பெரிய ஒரு வரவேற்பு திட்டம். ஏன்னா வயசானவங்களும் சரி, அதே நேரத்தில் இங்கே வரவங்க யார் வந்து படி ஏற முடியாத வசதி இல்லாமல் அந்த எஸ்கலேட்டர் பாய்ப்பாங்க. அதனால கண்டிப்பாக ஸ்லாங்கோட் கவர்மெண்ட்டும் சரி, நம்ம அரசாங்கம் சரி, இது இந்த திட்டத்துக்கு தரங்கள் கொடுக்க மாட்டாங்க. அதனால அந்த நம்பிக்கையில நாங்கள் போயிட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலும் அவங்களோட மொழி ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. இந்த இயங்கும் மின் படிக்கட்டுகள் மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் மற்றும் அனைத்து பக்தர்களும் மலைக்கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழங்க ஏதுவாக இருக்கும் என்பது நிச்சயம். நாட்டிலேயே முதல் முறையாக முழுக்க டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட நிர்வாக முறையை கொண்ட ஆலயமாக ஸ்லாங்கூர் கில்லான் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் திகழ்கிறது. அதிநவீன சுய கியோஸ்க் இயந்திரத்துடன் பக்தர்களின் வசதிக்காக செயலியும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த முழுமையான விரிவான ஒருங்கிணைந்த நிர்வாக அமைப்பு முறையை பத்தூன் நாடாளுமன்ற உறுப்பினரும் மித்ரா தலைவருமான பிரபாகரன் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்து வைத்தார். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஜிட்டலைஸ்ன்னு நம்ம சொன்னோன்னா இந்த உலகமே டிஜிட்டலைஸ் தான் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். whether it's AI, technology, many things, nano technology, robotics. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் ஆலயம் அதாக ஹிந்து ஆலயம் முதல் முறையாக இந்த டிஜிட்டலைசேஷனை கடைப்பிடித்து இந்த சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆரம்பித்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருக்குமா, ஃபியூ மந்த்ஸ் இருக்கும், 6 months இருக்கும். இன்றைக்கி தான் அஃபிஷியலி என்ன அவங்க அழைத்து லான்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா இதை டிஜிட்டலைஸ் பண்ணும்போது அந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டும் சரி, சிஸ்டமும் சரி ரொம்ப சுலபமாக இருக்குது. மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பிரச்சனையும் வராது, டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். ஏன்னா அவங்க மீட்டிங்கில் ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டமே அவங்களுக்கு கொடுத்துரும். ஸோ கணக்கு எங்கேயோ தவற முடியாது. ஸோ அதனால் எல்லா ஆலயமும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்குனாங்கன்னா அந்த ஆலயத்தோட மேனேஜ்மெண்ட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலான்னு நாங்கள் நம்புகிறோம். அரசாங்கம் மூலியமாக இந்த சிஸ்டத்தை மற்ற ஆலயத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த ஆலயம் தேவைப்படுதுன்ட்டு இப்போ ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதை நாங்கள் வந்து அதை நாங்கள் எடுத்து படித்து எத்தனை ஆலயம் உண்மையாக இதை விஷயத்தை கேட்டிருக்குன்னு நாங்கள் ஒரு ரீசர்ச் பண்ணி அப்புறம் கரெக்டான ஏஜென்சிக்கு நாங்கள் இதை கொண்டு போவோம். ரீபின்னு இருக்கும், ரூம் இபாதத் புக்கான் இஸ்லாம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த ஆலயத்துக்கு இந்த கோரிக்கையை நம்ம வைப்போம். இது ஒரு புது சிஸ்டம், அதுக்காக அரசாங்கம் அலோகேட் பண்ணி கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த இலக்கவியல் ஆலய நிர்வாக முறையில் 50க்கும் மேற்பட்ட செயல்பாடுகள் உள்ளன. ஆலய நிர்வாகத்தில் புதிய புரட்சியாக கைபேசி செயலி, சுயசேவை கியோஸ் இயந்திரங்கள், விளக்கு விற்பனை இயந்திரம் ஆகியவை அறிமுகம் காண்கின்றன. ஆக மொத்தத்தில் ரொக்கமில்லா மற்றும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இந்த நிர்வாக முறை அர்ச்சனை, உபயம், பிரசாதம் உள்ளிட்ட வழிபாட்டு நடவடிக்கைகள், ஆலய மண்டப முன்பதிவு வசதி, மெய்நிகர் பூஜை பங்கேற்பு, பிரசாத விநியோகம் வரை உள்ளடக்கியிருக்கிறது. ஆலயங்களே இதான் ஆலயம் ஃபுல்லி டிஜிட்டலாக வருது. ஏன் டிஜிட்டலாக வருதுனாக்கா, இது நம்ம சொன்ன மாதிரி நம்ம துணைத்தலைவர் சொன்ன மாதிரி இது ரொம்ப காலம் யோசித்தோம், எப்படி நம்ம சாத்தியமாக்குறது. ஏன்னா இது ஒரு சாத்தியமாகாத ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ இது எப்படி சாத்தியமாக்குறது? ஏன்னா ஆரம்பத்தில் நிறையா எதிர்ப்பு வந்துச்சு, இது முடியாது, கேனாட். ஆனால் இப்போ காலகட்டத்துக்கு மலேசியாவோட அரசாங்கம் மடானியோட சிஸ்டம் எல்லாமே டிஜிட்டல், எங்கே போனால் இப்போ டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படியாவது இதை அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் முயற்சி பண்ணி இப்போ ஓரளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி இதில் வெற்றி அடைஞ்சிட்டோம்னு நான் நினைக்கிறேன். எப்படி இது மக்களுக்கு உதவுனாக்கா, இப்போ நம்ம காலகட்டத்துக்கு இப்போ நம்ம நிறையா வாட்ஸ்அப் எல்லாம் பார்க்குறோம், யாருமே நம்பிக்கையெல்லாம் போகுது ஆலயத்தின் மேலே. காசு எங்கே போகுது, எப்படி போகுது. ஆனால் இந்த சிஸ்டம் காசு அவங்க கொடுக்குற ஒவ்வொரு காசும் நேராக வங்கி கணக்குக்கு போயிடும். வங்கிக்கு போயிட்டால் மக்களுக்கும் நம்பிக்கை வரும், கோயில் மேலே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். போன வருஷம் 2024 எங்களுக்கு இன்னொரு ஐடியா தோன்றுச்சு. நாங்கள் நிர்வாக தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து நிர்வாகத்தில் பேசி எங்களுக்கு 2 உதவியாளர்களும் இருந்தாங்க. எங்களோட ஆலோசகர், ஆலய ஆலோசகர் திரு வேணுசாஸ்திரி, திரு ராமசாமி, அவங்களோட ஐடியாவில்
அவங்க தான் வந்து கிராப் சொல்யூஷன் நெட்வொர்க் என்ற ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க கூட உட்காந்து ஆலோசனை கேட்டோம். அப்போ ஆலோசனை படி என்னென்னா, இந்த மக்களுக்கு இது வசதி பண்ணி கொடுப்போம். மக்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து அதிருப்தி சொன்னாங்க தான், என்ன அந்த மாதிரி எங்களால் கேஷ் இல்லை, நீங்கள் இப்படி செய்கிறீங்கன்னா. ஆனால் காலப்போக்கில் இன்றைக்கி வந்து ஒரு வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. 8 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி எல்லாமே வந்து அது அவங்களுக்கு சுலபமாயிடுச்சு. இன்றைக்கி வர யங்ஸ்டர்ஸும் சரி, முதியோர்களும் சரி, வந்து அவங்கவுங்க சில பேர் அவங்க பாட்டி தாத்தாலாம் கூட்டிகிட்டு வராங்க, பேர பிள்ளைங்க, அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிஜிட்டல் நிர்வாக முறையானது ஆள்பல தேவையை குறைத்து நேரத்தை மிச்சப்படுத்தி கணக்கியல் மற்றும் நிதி மேலாண்மையை சீர்படுத்துவதாக புரட்சிகரமான இத்திட்டத்தை நனவாக்கியுள்ள கிராப் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் என்று அம்பர்ஹாட் கூறியது. கியாஸ்கில் வந்து இன்னொரு ஃபீச்சர் என்ன சிறப்பம்சம் இருக்குன்னா, இப்போ வந்து நமது அரசாங்கத்தோட இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது நமது இந்திய சமுதாயத்துக்கு வந்து என்னென்ன கிராண்ட் இருக்குது, என்னென்ன அரசாங்க ரிலேட்டட் சலுகைகள், வேறு அதாவது நம்ம கம்யூனிட்டிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த கியாஸ்க் மூலியமாக வந்து டிசமினேட் பண்ணலாம் இன்ஃபர்மேஷன். உதாரணத்துக்கு வந்து ஒரு மக்கள் வந்து இதை வந்து வெறும் ஒரு அர்ச்சனை டிக்கெட் மிஷினாக இல்லாமல் மக்களுக்கு சேரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை இது மூலிமா மக்களுக்கு இந்த கியாஸ்க் மூலிமா அவங்க ரீச் பண்ணலாம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது அரசாங்கத்தோட ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குது, நிகழ்ச்சிகள் அண்ட் இந்தியன்ஸ்க்கு என்னென்ன ரீசெண்ட் அப்டேட்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த கியாஸ்க் மூலிமா அவங்க பார்த்துக்க முடியும். அது நல்ல நன்மைகளை கொண்டு வரும் தான் சொல்ல வேண்டும். என்ன நம்ம பார்க்கும்பொழுது இப்போ நம்ம அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம ஆன்லைன் பேமெண்ட் செய்கின்றோமோ, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கின்றோமோ, அதே போல் தான் இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், டிஜிட்டலைஸ் சிஸ்டம். அந்த கண்ணத்தில் நம்ம பார்க்கும்பொழுது வருங்காலத்தில் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வசதிகள் இன்று இது ஆரம்பம். அது செய்ய முடியும். அக்கௌண்டிங் சிஸ்டம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் செய்ய முடியும். மேன் பவர் இஷ்யூ நமக்கு நிறைய இருக்கின்றது. குறிப்பாக கோயில்கள், அவர்களுக்கு மேன் பவர், அவர்கள் முழுமையான வேலையாட்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது இந்த மாதிரி டிஜிட்டல் சிஸ்டம், ஒன்லைன் சிஸ்டம், ஆட்டோமேஷன் சிஸ்டம், மாடர்னைஸ் சிஸ்டம் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறார்கள் சில டெம்பிள்கள் என்று நம்ம பார்த்தோம். அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு விட்னஸ் இன்னைக்கு நம்ம கண்டோம். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். உலு ஸ்லாங்கோர் சுங்கை சிலிங் செல்ல விரும்பும் பொதுமக்கள் அங்கு HSK எனப்படும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் நுழைய பெர்மிட் வைத்திருப்பது மார்ச் 1 முதல் கட்டாயமாகும். நுழைவு பெர்மிட் தலா 5 ரிங்கிட் கட்டணத்தில் விற்கப்படும் என ஸ்லாங்கோர் காட்டு இலாக்கா இயக்குநர் அசார் அமார் தெரிவித்திருக்கிறார். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 500 பேர் மட்டுமே உள்ளே நுழைய அனுமதிக்கப்படுவர் எனவும் அவர் கூறினார். சுங்கை சில்லிங் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். HSKவுக்குள் நுழைவதற்கான பெர்மிட்டுக்கு ரவாங் பெர்டானா அரசாங்க வளாகத்தில் உள்ள உலு ஸ்லாங்கோர் காட்டு இலாக்கா அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம். ஜோர் சிங்கப்பூர் மக்களை, நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர்பார்வில். லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டேட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount. கடா சுங்கை பத்தானி தமான் ரியாவில் உள்ள மறுசுழற்சி தொழிற்சாலை இன்று அதிகாலையில் ஏற்பட்ட தீயில் 80 விழுக்காடு அழிந்து போனது. அதிகாலை 2:30 மணிக்கு தகவல் கிடைத்து தீயணைப்பு மீட்புத் துறையினருடன் TNB பணியாளர்களும் போலீசாருக்கு உதவிக்கு வந்தனர். காலை 6 மணிக்குள்ளாக தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. தீ ஏற்பட்ட போது தொழிற்சாலையில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தீ ஏற்பட்டதற்கான காரணம் கண்டறியப்பட்டு வரும் வேளை மொத்த சேதமும் மதிப்பிடப்பட்டு வருவதாக தீயணைப்புத்துறை கூறியிருக்கிறது. ஜோஹர் தங்கா குனோங் லேடாங் தோட்டம் அருகே சாகேல் ஜமந்தா சாலையில் ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 5 படுகாயமடைந்தனர். நேற்றிரவு மணி 9:40 அளவில் நிகழ்ந்த விபத்தில் ஒரு காரும் SUV வாகனமும் மோதிக்கொண்டன. மரணமடைந்த இருவரும் காரில் பயணம் செய்த 56 வயது ஆடவர்கள் ஆவர். காயமடைந்த 5 2 அந்த காரில் இருந்தவர்கள். எஞ்சிய 3 SUV வாகனத்தில் பயணம் செய்தவர்கள்.
ஐவரும் சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விபத்துக்கான காரணம் இன்னும் தெரிய வரவில்லை. ஜெர்மனி நாட்டின் விண்வெளி பொறியியலாளர் ஒருவர் பனாமா கடலில் 120 நாட்கள் காற்றழுத்த தாழ்வு இல்லாமல் நீருக்கடியில் வாழ்ந்து கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளார். 59 வயது ரூடிகர் கோச் கடலுக்கடியில் உள்ள தனது 30 சதுர மீட்டர் கேப்சூல் வீட்டிலிருந்து நேற்று வெளியே வந்தார். இதன் மூலம் புளோரிடா குளத்தில் நீருக்கடியில் லாட்ஜில் 100 நாட்கள் வாழ்ந்த அமெரிக்கரான ஜோசப் டிதூரியின் சாதனையை கோச் முறியடித்தார். இது ஒரு பெரிய மறக்க முடியாத அனுபவம். இப்போது அது முடிந்துவிட்டது. உண்மையிலேயே வருத்தத்தை தருகிறது. இந்த 120 நாட்களையும் நான் இங்கு மிகவும் ரசித்தேன் என கோச் தன்னை வரவேற்க கூடியிருந்தவர்கள் முன்னிலையில் கூறினார். அமைதியடைந்து இருட்டினில் கடல் பிரகாசமாக ஒளிரும் போது அதன் அழகை விவரிக்க இயலாது. அதை நீங்களே அனுபவிக்க வேண்டும் என்று கோச் மேலும் சொன்னார். அவர் இந்த 120 நாட்களும் வாழ்ந்த கேப்சூல் களம் நவீன வாழ்க்கைக்கு தேவையான படுக்கை, கழிப்பறை, டிவி, கணினி, இணையம், உடற்பயிற்சிக்கான சைக்கிள் உள்ளிட்ட அனைத்தையும் கொண்டிருந்தது. வட பனாமா கடற்கரையிலிருந்து படகில் சுமார் 15 நிமிட பயண தூரத்தில் குறுகிய சுழல் படிக்கட்டு கொண்ட ஒரு குழாய் மூலம் அலைகளுக்கு மேலே அமைந்திருக்கும் ஓர் அறையுடன் கோச்சின் கேப்சூல் இணைக்கப்பட்டிருந்தது. அதன் வழியாகத்தான் அவருக்கு உணவுகள் அனுப்பப்பட்டு பார்வையாளர்கள் மற்றும் மருத்துவர்களும் சென்று வந்துள்ளனர். மேற்பரப்பில் சூரிய சக்தி தகடுகள் மூலம் மின்சாரம் வழங்கப்பட்டது. ஆபத்து அவசரத்துக்கு ஒரு ஜெனரேட்டரும் இருந்தது. ஆனால் ஷவர் நீர் ஊற்று வசதி இல்லை. 4 கேமராக்கள் கேப்சூல் களத்தில் அவரது அன்றாட வாழ்க்கையை படம் பிடித்து அவரது மன ஆரோக்கியத்தை கண்காணித்து அவர் ஒருபோதும் மேற்பரப்புக்கு வரவில்லை என்பதற்கான ஆதாரத்தையும் கின்னஸ் உலக சாதனை தரப்பிடம் அளித்தன.